ஃபர்ஸ்ட் பிறந்தேன், அவளுக்கே எல்லாமே பண்றேன். நான் என்ன பண்ண அவளுக்கு? தோசை ஊத்துற, ஐப்புறம் வைக்கிற, அதெல்லாம் பண்றல. பாப்பா அடம்பிடிப்பா, அதனால வைக்கிறேன். அம்மா அது பிரச்சனை விட்டுருவியாமா? நான் எப்படி உன்னை விடுவேன்? நீ என் தங்கமாச்சே, நான் உன்னை எப்படி விடுவேன்? ஸ்கூலுக்கு போகும்போது லைட்டா வந்துடும். ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் சரி இப்ப பரவாயில்லம்மா. ஸ்கூலுக்கு போன போலாம் அவளுக்குலாம் தான் பண்றம்மா. நீ ஸ்கூலுக்கு போற, பாப்பா என் கூட இருக்கா, சரி அவளை தான் கவனிக்க முடியும். நீ ஸ்கூல்ல இருந்து வந்தா அம்மா உன்னை கவனிக்கிறேன்ல. சொல்லு, நீ ஸ்கூல்ல இருந்து வந்தா அம்மா உன்னை கவனிக்கிறேன்ல. உன் கூட தானே இருக்கேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாலும் நீங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போவீங்க. சரி அவளை எப்படி பாக்குறது ஸ்கூல்ல? அவ ஸ்கூலுக்கு வரும்போது பரிப்ப குட்டி பாப்பாவா இருக்கா. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அம்மா ஸ்கூல்ல சேர்த்து விட்டுரு. கூட்டிட்டு போக மாட்டா. அப்புறம் எப்படி பண்ணுவ? எனக்கு டைம் ஆயிடும் கிளாஸ்க்கு போறதுக்கு. சரி, அவங்கள வந்து பிரதர் கூட்டிட்டு போவாங்க, கை வச்சு கூட்டிட்டு போவாங்க. நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்பனா. சரி, நீ விட்டுட்டு போ, பிரதர் அவரை கையில பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அவளை மட்டும் நான் பாக்குறேன், உன்னை நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம். சரியா? நீ என் செல்லம் தான், நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தங்கம். அது குட்டி பாப்பா, அதுக்கு தெரியாது, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். நீ பெரிய பாப்பா ஆயிட்டல, சொன்னா புரிஞ்சுப்பல. என்ன உன்னைய பாக்கணுமா? அம்மா உன்னையதான் பாத்துன்னு இருக்கேன். சரியா? இன்னும் புரிஞ்சு நடந்துக்கணும். சரியா? அவளை மட்டும் நான் பாக்குறேன், உன்னை பாக்கலன்னு சொல்லக்கூடாது. சரியா? அம்மா கிட்ட